வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் நாகதோஷம், அதற்கு நிவர்த்தி என்பது இருக்கா? இது எப்படி ஜாதகத்தில் கணிக்கலாம்? ஒரு ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தால் அவங்களுக்கு அந்த நாகதோஷத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப வீரியமாக இல்லை, குறைவான பாதிப்புகள் தான் இருக்குது. தோஷ நிவர்த்தி என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இது எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிப்பது? அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. நாகதோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு என்பது இருக்கா? இல்லை ரொம்ப வீரியமான ஒரு நாகதோஷம்தான் ஜாதகத்தில் கணிக்கப்பட்டிருக்கா? இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும்? ஏன்னா பொதுவாகவே லக்கணம் மற்றும் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 4 ஸ்தானங்களில் ராகு அல்லது கேது ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கடுமையான ஒரு நாகதோஷம் என்பது உண்டு. திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த நாகதோஷம் யாருக்கு தோஷ நிவர்த்தி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி கணிக்கிறது? இன்றைய ஜோதிட வகுப்பில் ராகு கேதுக்கு தோஷ நிவர்த்தி ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்றதை எப்படி கணிக்கலாம்? தோஷத்தை தரக்கூடிய கிரகங்களுக்கு குருவினுடைய பார்வை ஒரு ஜாதகத்தில் கிடைத்தால் அவங்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தி என்பது உண்டு. அது தோஷமாக இருந்தாலும் சரி, சாபத்தை தரக்கூடிய கிரகங்களுடைய இணைவாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்பது அந்த கிரகங்களுக்கு கிடைத்தால் தோஷ நிவர்த்தி என்பது ஏற்படும். அதே போல் இந்த நாகதோஷத்திற்கு நிவர்த்தி அடைந்த அமைப்பை நம்ம எப்படி கணிக்கலாம்? அதற்கு ஒரு உதாரண ஜாதகத்துடன் இப்போ நான் உங்களுக்கு அது எப்படி கணிக்கணுன்ற விதிகளை சொல்லித்தரேன். இந்த உதாரண ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்க, 8ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. இப்போ 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடுமையான நாகதோஷம் என்பது ஜாதகத்தில் இருக்குது. ஏன்னா 1, 2, 7, 8 இந்த 4 ஸ்தானங்களில் ராகு அல்லது கேது நின்றால் அந்த ஜாதகருக்கு கடுமையான நாகதோஷம். 2ஆம் இடத்தில் கேது இருந்து 8ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் அவருக்கு 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால குடும்ப தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பெண்ணுக்கும் அதே மாதிரி தான். 2ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் குடும்ப தோஷம்தான். ஆனால் 8ஆம் இடத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் ராகு இருந்தால் மாங்கல்ய தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் செயல்படும். அப்போ இந்த ராகு கேது குடும்ப தோஷமாகவும் மாங்கல்ய தோஷமாகவும் இந்த ஒரு பெண் ஜாதகி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஜாதகப்படி தோஷங்கள் என்பது இருக்கு அப்படின்றத நம்ம கணிச்சிடலாம். ஆனால் இந்த தோஷத்துக்கு நிவர்த்தி என்பது ஆயிருக்கா அப்படின்னு கணிப்பதற்கு என்ன விதிகள்? ஒரு ஜாதகத்தில் குருவே தோஷ நிவர்த்தியை தரக்கூடிய சுபகிரகம். அது மட்டுமல்லாமல் தெய்வ அனுகிரகத்தையும் தரக்கூடிய கிரகம் குருவே தான். அப்போ இந்த குருவினுடைய பார்வை இந்த ஜாதகத்தில் ராகு கேதுக்கு கிடைக்குதான்றதை மட்டும் பார்க்கலாம். இப்போ குரு வக்கர கதியில் மீன ராசியில் இருக்கின்றார். வக்கரமாக இருந்தாலும் எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானத்தில் இருந்தால் குருவினுடைய பார்வை என்பது விழும். 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களாக வரக்கூடியவை கடகம், கன்னி வீடு மற்றும் விருச்சிக வீடு. இந்த வீடுகளில் ராகு அல்லது கேது இந்த ஜாதகத்தில் இல்லை. அப்போது இந்த ராகு கேதுக்கு நிவர்த்தியை தரக்கூடிய கிரகமான குருவினுடைய பார்வை இந்த 2 கிரகங்களின் மீதும் பதியலை. அப்போ தோஷ நிவர்த்தி என்பது ஏற்படலை. இதுதான் நம்ம கணிப்போம். இருந்தாலும் வேறு என்ன விதியின் மூலமாக இந்த தோஷ நிவர்த்தி இந்த ஜாதகருக்கு இருக்கான்னு பார்க்கறதுக்கு வேறு என்ன கிரகத்தை பார்க்கணும்? 9ஆம் இடமான பாக்கியஸ்தான். அந்த பாக்கியஸ்தான அதிபதியினுடைய பார்வை இந்த ராகு கேதுக்கு கிடைத்தாலும் தோஷ நிவர்த்தி என்பது உண்டு. இல்லை 9ஆம் இடத்த அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் நின்றாலும் அந்த கிரகங்களுக்கு தோஷ நிவர்த்தி என்பது ஏற்படும். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமாக வரக்கூடியது கன்னி வீடு. அப்போ கன்னி வீட்டினுடைய அதிபதியான புதன் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு? புதன் நிற்கக்கூடிய வீடு சிம்ம வீட்டில் புதன் அமர்ந்திருக்காரு. கூடவே ராகுவும் இருக்கு.
புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களில் ராகு அல்லது கேது ஜாதகத்தில் இருந்தால் தோஷ நிவர்த்தி என்பது உண்டு. ஏன்னா அது 9ஆம் இடத்த அதிபதியினுடைய நட்சத்திர சாரம் என்பதால் இந்த 3 நட்சத்திரங்களில் ராகு அல்லது கேது நின்றால் தோஷ நிவர்த்தி என்பது உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் ராகு இருக்கக்கூடியது கேதுவினுடைய நட்சத்திரமான மக நட்சத்திர காலில் இருக்கு. கேது நிற்கக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திர காலில் இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்தின்படி நாகதோஷம் என்பது உண்டு அப்படின்ற ஜாதக அமைப்பு இருக்குது. ஆனாலும் 9ஆம் இடத்த அதிபதியான புதன் ஜாதகத்தில் சிம்ம வீட்டில் வந்து அமர்ந்திருக்கின்றார். ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்குது. அப்போ புதனுடைய பார்வை, இந்த 9ஆம் இடத்த அதிபதியான புதனினுடைய பார்வை படக்கூடிய இடம் கும்ப வீட்டின் மீது தான் படும். ஏன்னா புதனுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் இருக்குது, 7வது பார்வை மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த புதனுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது தோஷ நிவர்த்தி அடைகிறது. அப்போ கேது என்ற குடும்ப தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த தோஷ நிவர்த்தி அடையக்கூடியதாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்த அதிபதியினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. அதனால் தோஷ நிவர்த்தி கேதுக்கு கிடைக்கிறது. புதனே 9ஆம் இடத்த அதிபதி. அப்போ இந்த 9ஆம் இடத்த அதிபதியுடன் ராகுவினுடைய சேர்க்கை என்பது இருக்கிறதுனால தோஷ நிவர்த்தி என்பது உண்டு. அப்போ இந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷத்திற்கு வீரியம் குறைவாகத்தான் இருக்குன்றதை நம்ம ஜாதகப்படி கணிச்சிடலாம். ஒரு ஜாதகத்தில் ஒன்று குருவினுடைய பார்வை தோஷத்தை தரக்கூடிய கிரகங்களுக்கு கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகத்தில் பாக்கியாதிபதியான 9ஆம் இடத்த அதிபதியினுடைய பார்வை சேர்க்கை என்பது இருந்தால், இல்லை 9ஆம் இடத்த அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் தோஷத்தை தரக்கூடிய கிரகங்கள் அமர்ந்தாலும் தோஷ நிவர்த்தி என்பது உண்டு. அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் என்னவோ அந்த லக்கணத்திற்குரிய 9ஆம் இடத்த அதிபதி யாருன்றதை கணிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தோஷ நிவர்த்தியை தரக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்றதை நம்ம கணிச்சிடலாம். அடுத்த உதாரண ஜாதகத்தில் லக்கணமாக வந்திருக்கக்கூடியது விருச்சிக லக்கணம். லக்கணத்திலே ராகு உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் இடமான ரிஷப வீட்டில் கேது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. அப்போ கடுமையான நாகதோஷம்தான். ஏன்னா ராகு கேது லக்கணத்திலே இருக்குது. அதனால் இந்த ஜாதகருக்கு கடுமையான நாகதோஷம் என்பது உண்டு. அப்போ குருவினுடைய பார்வை இந்த ராகு கேதுக்கு கிடைக்குதான்றதை பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்திலும் குரு வக்கரம் பெற்ற நிலையாகத்தான் இருக்கார். குரு வக்கரம் பெற்றாலும் சரி, இல்லை குரு நேர்கதியாக செல்லக்கூடிய கிரகமாக இருந்தாலும் குரு நின்ற ஸ்தானத்திலேருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடமாக வரக்கூடிய மகர வீடு, 7ஆம் இடமாக வரக்கூடிய மீன வீடு, 9ஆம் இடமாக வரக்கூடிய ரிஷப வீட்டில் ராகு கேது இருக்கா. ஏன்னா கேது நிற்கக்கூடியது ரிஷப வீடு அப்படிங்கிறதுனால குருவினுடைய பார்வை என்பது கேதுவின் மீது பதிகிறது. அப்போ இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் கேது நின்றாலும் இந்த ஜாதகருக்கு தோஷ நிவர்த்தி என்பது 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அடுத்தபடியாக தோஷ நிவர்த்திக்குரிய விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கறதுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம். அப்போ இந்த 9ஆம் இடமாக வரக்கூடியது கடக வீடு. கடக வீட்டினுடைய அதிபதி சந்திரன். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர சாரத்தில் இந்த 2 கிரகங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறோம். கேது ஏற்கனவே குருவினுடைய பார்வை பெற்ற கிரகமாக இருந்தாலும் கேது நிற்கக்கூடியது ரோஹிணி நட்சத்திர கால தான் இருக்கார். அப்போ ரோஹிணியுடைய நட்சத்திர சாரம் பெற்று கேது 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க குருவினுடைய பார்வையும் 9ஆம் இடத்த அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்திலும் கேது அமர்ந்திருக்கிறதுனால 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு தோஷ நிவர்த்தி என்பது உண்டு. அப்போ இந்த ராகு லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறதுனால ராகுக்கு தோஷ நிவர்த்தி என்பது இருக்கான்றதை பார்க்கணும். ராகு நின்ற ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை என்பது பதியவில்லை. அதே போல் 9ஆம் இடத்த அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திர சாரம் பெற்று ராகு ஜாதகத்தில் நிற்கலை. ஏன்னா ராகு இருக்கக்கூடியது விருச்சிக வீடு, கேட்டை நட்சத்திரம் வாங்கியிருக்காரு. அப்போ அது கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய சாரம் பெற்று ராகு ஜாதகத்தில் நிற்கலை. அதனால் இந்த ஜாதகத்தில் ராகுக்கு தோஷ நிவர்த்தி என்பது கிடைக்கவில்லை. ஆனால்
7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு தோஷ நிவர்த்தி என்பது ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த தோஷம் என்பது 7ஆம் இடத்துல தோஷ நிவர்த்தி அடைந்திருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் இவருக்கு அதிகமான பிரச்சனைகள் என்பது இருக்காது. ஏன்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கறதுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கணும், 2ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடத்தில் பாவ கிரகமான கேது அமர்ந்திருந்தாலும் தோஷ நிவர்த்தி அடைந்திருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது இருக்காது. தோஷ நிவர்த்தி அடைந்திருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அது அதிகமான பிரச்சனைகளை ஜாதகப்படி தராது. ஒரு ஜாதகத்தில் ராகு கேது கடுமையான தோஷத்தை தரக்கூடிய கிரகமாகவோ இல்லை கால சர்ப்ப யோகம் தோஷத்தை தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருந்தால் அவங்களுக்கு அது தோஷ நிவர்த்தி என்பது இருக்கான்றதையும் பார்க்கணும். தோஷ நிவர்த்தி அடைந்து விட்ட கிரகமாக ராகு கேது ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது கடுமையான ஒரு நாகதோஷமோ இல்லை கால சர்ப்ப தோஷத்தை உடைய ஜாதகமாகவே இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது தான் செய்யும். ஏன்னா தோஷ நிவர்த்தி அடைந்த கிரகம் அதிகமான பாதிப்புகளை ஜாதகருக்கு தராது. அதனால தோஷம் இருந்தாலே அது ரொம்ப மோசமான ஒரு ஜாதகம் அப்படின்றதை எடுத்துக்காதீங்க. தோஷ நிவர்த்தி என்பது இருக்கான்றதையும் பாருங்க. அப்படி தோஷ நிவர்த்தி என்பது அடைந்து விட்டால் ஜாதகத்தில் கெடு பலன்கள் என்பது நடக்காது. இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த நாக தோஷத்துக்கு நிவர்த்தி என்பது இருக்கா, தோஷம் வீரியம் குறைந்திருக்கா அப்படின்னு கணிப்பதற்கு என்ன விதிகள் நம்ம பார்க்கணும், என்ன கிரகங்களுடைய பார்வையை பார்க்கணுன்றது இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.